ஒரு சிலருக்கு வந்து சாப்பிடும்போது தொண்டையில் அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாங்க. அது தொண்டையில் அடைக்கிறது வந்து பல காரணம் இருக்கலாம். ஒன்று வந்து டான்சில் அப்படின்ற ஒரு 2 கிளாண்ட் இருக்குது தொண்டையில். அதில் ஏதாவது வீக்காக இருந்தால் அப்படி வரும், டான்சிலைட்டிஸ் அப்படின்னு. ஒரு சிலருக்கு வந்து ஃபேரிஞ்சைட்டிஸ் அப்படின்னு அந்த தொண்டைக்குள்ளே இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூ சதை வந்து வீங்கினாலும் இந்த மாதிரி முழுங்கிறது கஷ்டமாக இருக்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. இதோட முக்கியமாக என்னென்னா, இந்த ரீஃப்ளக்ஸ் அப்படின்னு யாருக்காவது இந்த வயிற்றில் இருக்கிற ஆசிட் ஆம்லம் வந்து இந்த உணவு குழாய் வழியாக தொண்டைக்குள்ளே ரிட்டர்ன் வருது. அது வந்து ஆக்சுவலி அதிகமாக வந்து இந்த ரிட்டர்ன் ஆகிறது தூக்கத்தில் வரும். தூக்கத்தில் வரும்போது நைட்டில் அந்த வால்வ் வீக்காக இருக்கும்போது ஆசிட் இப்படி தொண்டைக்குள்ளே வந்துடுச்சுன்னா அது அப்படியே ஒரு இரிட்டேஷன் காஸ் பண்ணி அது அந்த ஃபேரஞ்சைட்டிஸும் காஸ் பண்ணலாம். அதாவது இந்த இருக்கிற சாஃப்ட் டிஷ்யூஸ் அதையே வீங்க வைக்கலாம். அதே நேரத்தில் அது வந்து டான்சில் இன்ஃபெக்ஷன் கூட உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி இருந்ததுன்னா இந்த வீங்கி தொண்டையில் முழுங்கும்போது கஷ்டமாக இருக்கிறது ஒன்று. எப்போவுமே தொண்டையில் ஏதோ இருக்குது, அடைக்கிற மாதிரி இருக்குது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கிறது சாதாரணம். ஸோ யாருக்காவது இந்த மாதிரி ஒரு தொண்டையில் அடைக்கிற ஃபீலிங் இருந்ததுன்னா இது அது டான்சிலைட்டிஸா இல்லை ஃபேரஞ்சைட்டிஸான்றது பொதுவாக ஒரு இஎன்டி, அது நாக்கு மூக்கு தொண்டை அந்த டாக்டர் பார்த்து அது கண்டுபிடிப்பாங்க. பட் அதே நேரத்தில் அதுக்கு எதனால் அடிக்கடி இந்த மாதிரி ஆகிறது, உங்களுக்கு ஏதாவது எசிடிட்டி, அதாவது ரீஃப்ளக்ஸ், வயிற்றுலேருந்து ஆம்லம் ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கான்றது அதுவும் கண்டுபிடிக்கணும். அதுக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில டெஸ்ட்டுகள் இருக்குது. அது கண்டுபிடிச்சிட்டு என்ன ப்ராப்ளம்ன்றது அதுக்கு சரியாக ட்ரீட் பண்ணி, அதாவது எசிடிட்டி ரீஃப்ளக்ஸ் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அது வந்து அதாவது சாப்பிட்டு உடனே தூங்காதது, ஒரு 2 ஹவர்ஸ்க்கு டைஜஷன் ஆன பிறகு தூங்குறது, அதே நேரத்தில் எசிடிட்டி குறைக்கிறது. இதெல்லாம் பண்ணோன்னா இந்த ஆசிட் வந்து தொண்டைக்குள்ளே வருதோ, அது இந்த ஃபேரஞ்சைட்டிஸ் காஸ் பண்ணுறதோ இல்லை டான்சிலைட்டிஸ் காஸ் பண்ணுறது எல்லாமே இந்த தொண்டை அடைப்பு அந்த மாதிரி அந்த ஃபீலிங்க்கு அதாவது குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது.